அது நான் சொல்றேன், நீங்க வாங்களே. வாங்க. வரேன் இருங்க. சரி போயிட்டு வாங்க. எங்கம்மா? அம்மா, நாங்க எல்லாரும் எங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரணும்னு ஹோமம் பண்றதுக்காக கோயிலுக்கு வந்தோம். வந்த இடத்துல எங்க வீட்டு பொண்ணு வாந்தி எடுக்கிறா. அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் கைய பார்த்து சொல்றீங்களா? உன் கைய கொடுமா. அதெல்லாம் எதுக்கு? அவதான் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அத்தான், இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. நீங்க சும்மா இருங்க. பாட்டி, நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அம்மா காட்டுமா. உன் கைய கொடுமா. ஸ்வேதா, கைய குடுமா. என்ன யோசனை? குடு. அம்மா, நீங்க பாருங்க. குடு ஸ்வேதா, நீங்க பாருங்கம்மா. எல்லாமே நல்ல விஷயம்தாம்மா. இந்த பொண்ணு முழுகாம இருக்கிறா. தங்கச்சிமா, உனக்கு பேரப்புள்ள இல்லைங்கிற குறையோட இந்த கோயிலுக்கு வந்த. இப்ப இந்த தெய்வம் அந்த குறைய தீர்த்து வச்சிருச்சு பாத்தியா? சரியா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் சம்பந்தியம்மா. கோயில வச்சு நல்ல வார்த்தை காதுல விழுந்திருக்குங்க. சந்தோஷமா இருக்கு. அம்மா, இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துட்டு சொன்னா எப்படி? நீங்க நல்லா கைய புடிச்சு நாடி பார்த்து அது எத்தனை நாள் என்ன ஏதுன்னு சரியா சொல்லிட்டீங்கன்னா இன்னும் எங்களுக்கு திருப்தியா இருக்கும்ல. நாடி துடிக்கிறத வச்சு பார்த்தா இந்த பொண்ணு இப்ப கர்ப்பமான மாதிரி தெரியல. என்னென்னமோ பிரச்சனையெல்லாம் தாண்டி வந்தோம். இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதாயிடுச்சு. அம்மா வருத்தப்படக்கூடாதுன்னு போய் சொல்லும். இப்பவும் அதே காரணத்துக்காக தான் நம்ம வெளியில போறோம். நம்ம போறதுனால அம்மா சந்தோஷப்பட்டா அதுவே நமக்கு போதுமானது. ஏங்க, நம்ம போறது நிஜமாவே அம்மாக்கு சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இருக்காதுங்க. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் உங்களை எப்படி கொண்டாடணும், எங்க துணிமணி எடுக்கலாம் பேசிட்டு இருக்காங்க. நாம வீட்டை விட்டு போறோம். நல்ல வேலை, ஸ்வேதாவையும் ராஜாவையும் முதல்லயே அந்த வீட்டுக்கு அனுப்பிட்டோம். அவ இங்க இருந்திருந்தா ரொம்ப அழுதுருப்பா. வயித்துல ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல. ஆனா அவளை கூட அம்மா மன்னிக்கவே இல்லையே. ஒரு அம்மாவா அவங்க இடத்துல இருந்து பார்த்தா அவங்க ஸ்வேதா மேல கோவமா இருக்கிறது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? அது ரொம்ப நியாயமானதுங்க.
தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. முருகா, எல்லாரும் நல்லா இருக்கணும், அம்மா சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு எங்களுக்கு ஒரு வழியை காட்டுப்பா. நான் சாமி கண்ணு பேசுறேன். ஐயா நீங்களா? எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். நீங்க வெளியே போயிருக்கிறதா சொன்னாங்க. ஆமாங்கய்யா, கொஞ்சம் வேலையா வெளியில வந்திருக்கேன். எப்போ வருவீங்க? பக்கத்துல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துட்டுமா? தயவு செஞ்சு என்ன மன்னிக்கணும்யா. பரவாயில்லம்மா. நான் 2-3 வேலையா வெளியில வந்திருக்கேன். ஓகேம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. வீட்டுக்கு எப்ப வருவேன்னு சொல்ல முடியாது. ஐயா, ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்லங்கய்யா, நீங்க இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. ஒரு போன் பண்ணிருந்தீங்கன்னா நான் வீட்லயே இருந்திருப்பேன். பரவாயில்லம்மா. எங்க குலதெய்வம் கோயில்ல பொங்கலை ஒட்டி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். அதுக்கு நீங்க குடும்பத்தோட வரணும்னு ஆசைப்பட்டேன். அதான் உங்களை நேர்ல பார்த்து திருவிழாவுக்கு வர சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஐயா, வருஷம் ஆரம்பத்திலேயே மீட்டிங் அது இதுன்னு நிறைய வேலை இருக்கு. எந்த வேலை இருந்தாலும் இந்த சாமி கண்ணுக்காக நீங்க குடும்பத்தோட வரணும்னு நான் வேண்டிக்கிறேம்மா. நீங்க யாரோ நான் யாரோ, நாம ஏன் சந்திக்கணும்? உங்களை சாமி கும்பிட வர சொல்லி நான் ஏன் உங்க வீடு தேடி வந்து கூப்பிடணும்? எல்லாம் அவன் செயல்மா. வந்துருங்கம்மா. சரிங்கய்யா, நீங்க இவ்ளோ தூரம் வந்து கூப்பிடும்போது கண்டிப்பா நான் குடும்பத்தோட வந்துடுறேன். சரிம்மா. என்ன கொடுங்க. சம்மதிமா, ஐயாக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. பச்சை தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் வானதி கையால தான் குடிப்பேன். அடேங்கப்பா, என்னமோ பெத்த பொண்ணு மாதிரி பாசத்தை பாரு. வானதி எங்க? அது வானதி இந்த வீட்ல இல்லையே. அவளதான் சம்பந்தி அம்மா வீட்டு பக்கமே தலை வைக்க கூடாதுன்னு அடிச்சு விரட்டிட்டாங்களே. மாப்பிள்ளையும் அவ கூட அவுட் ஹவுஸ்ல தானங்க இருக்காரு. அமுதா, வந்தவங்க கிட்ட இப்படியா பேசுறது? அண்ணே, அது ஒண்ணு இல்லனே, குடும்பத்துல ஒரு சின்ன மன வருத்தம், அதனால வானதி. குடும்பம்னா அப்படிதான் இருக்கும் தம்பி. நான் போய் பாத்துக்கிறேன். ஐயா வேணா வர சொல்லட்டுமா? வேணாம். நான் அவளுக்கு பொங்கல் சீர்வரிசை கொண்டு வந்திருக்கேன். நேர்ல போய் தான் கொடுக்கணும். அதுதான முறை. முருகா, எல்லாரும் பொங்கல் கொண்டாட ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க வீட்டை காலி பண்ற நிர்பந்தத்துல இருக்கோன்னு உன்கிட்ட வேண்டிக்கிட்டேன். இப்போ பொங்கல் சீர்வரிசை எல்லாம் கொடுத்து வீட்டை விட்டு போறத பத்தி அப்புறமா பேசிக்கலான்னு சாமி கண்ண அப்பாவை அனுப்பி சொல்ல வச்சுட்டேன். வானதி, அதையும் இவ்வளவு வருத்தமா சொல்றேன். ஒரு பக்கம் வருத்தமா தாங்க இருக்கு. சாமி கண்ண அப்பாவோட பொண்ணோட சமாதிய இடிக்க போய் தானே பிரச்சனையாச்சு. இப்போ ஊருக்கு வா, குலதெய்வ கோவில்ல பூஜைன்னு சொல்றாரு. வரவேற்பெல்லாம் வேற பலமா இருக்கும்னு சொல்றாரு. அது ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. நம்மள மட்டும் கூப்பிட்டாரா இல்ல அம்மாவையும் கூப்பிட்டுருக்காரான்னு தெரியலையே. அம்மாவை கண்டிப்பா கூப்பிட்டு பாருங்க. அம்மா வந்தா ஜீவா, ஆர்த்தின்னு எல்லாருமே வருவாங்க. வந்தா அவங்க கண்டிப்பா அமைதியா இருக்க மாட்டாங்க. நம்மளையும் கஷ்டப்படுத்தி சாமி கண்ண அப்பாவையும் வருத்தப்பட வைப்பாங்க. அவர் சொன்னாருன்றதுக்காக நம்ம வீட்டை காலி பண்ணாம இருக்கிறது முறையா இருக்காது. அம்மா நம்ம மேல வருத்தப்பட்டுற கூடாது. வா,
நம்ம 2 பேருமே போய் சாவியை கொடுத்துட்டு வந்துருவோம். அம்மா வீட்ல இருக்க மாட்டாங்கங்க. அம்மா வீட்ல இல்லைங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நான் இந்த வீட்ல இருந்தாலும் அம்மாவை பத்தி தான் எப்பவும் நினைச்சிட்டு இருப்பேன். இந்த வீட்டை விட்டு போறது எனக்கு பெரிய வலிதான். ஆனா என்னை விட உங்களுக்கு தான் வேதனை ரொம்ப அதிகம். ஆனா அதை நீங்க என்கிட்ட சொல்லாம உள்ளுக்குள்ளேயே வச்சு நீங்க வேதனைப்பட்டுட்டு இருக்கீங்க. வானதி, சந்தோஷமான நேரங்கள்ல வருத்தமான விஷயங்களை பேசக்கூடாதுன்னு அம்மா சொல்லுவாங்க. மகளே மருமகனேன்னு சாமி கண்ணு நம்ம மேல காட்டுற பாசம் எனக்கு நிகழ்ச்சியா இருக்கு. நல்லதே நடக்கும் வானதி. நீ வா. அம்மா வீட்டுல இல்லைனாலும் பரவாயில்ல, அப்பா இருப்பார், சாவியை கொடுத்துட்டு வரும். வணக்கம். ஒரு நிமிஷம் இருங்கம்மா. டே பாண்டி, ஐயா அதை எடுத்துட்டு வா. சரிங்கய்யா. பரவாயில்லைங்களே சம்பந்தி, உங்களுக்கு மரியாதை செய்யணுங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய மாலையெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காரு. அத்தை எங்க போனாலும் மரியாதை தானா தேடி வருமா? ஆமாடி, பின்ன சம்பந்திய மண்ண சும்மாவா? என்னங்க சம்பந்தி இதெல்லாம்? நீங்க இங்க நிக்கும் போது இந்த ஆளு இவ்வளவு பெரிய மாலையை கொண்டு போய் அவ கழுத்துல போடுறாரு. அவ என்ன உங்களை விட பெரிய ஆளா? உங்களை இங்க கூட்டிட்டு வந்து இப்படி அவமானப்படுத்துறதுக்கு தான் வீடேறி வந்து தட்டு வச்சு கூப்பிட்டாரா? இதெல்லாம் பாக்குறதுக்கு என்னால முடியலங்க சம்பந்தி. எங்க வீட்டு பொண்ணு வானதிக்கு முத மரியாதை செய்யணும்னு நினைச்சேன். உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தானே? என்னால முடியாதது இந்த பெருசு பண்ணிடுச்சு. ராஜராஜேஸ்வரி, போதுமா இந்த அவமானம்? இருக்கட்டும், இந்த பெருச வச்சு கிளம்புறதுக்குள்ள சம்மந்தி அம்மாவையும் பானத்தையும் நிரந்தரமா பிரிச்சு காட்டுறேன். ஆமாங்க, ரொம்ப சந்தோஷம்தான். சாமி கும்பிட போலாங்களா? அதுக்குள்ள புறப்பட்டா எப்படி? என் பொண்ணுக்கு மரியாதை செஞ்சு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். எங்களை மதிச்சு வந்திருக்கிற ராஜேஸ்வரி அம்மாவை கௌரவிக்க வேண்டாமா? டே பாண்டி, ஐயா போய் எடுத்துட்டு வா. எல்லா பொறுப்பையும் நீதான் முன்ன நின்னு செய்யணுங்கிறது இந்த அப்பாவோட ஆசைமா. என்னால முடியல. இந்த ஆளு ஏதோ ஒரு திட்டத்தை மனசுல வச்சுட்டு தான் நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கான். வானத்துக்கே அவ்வளவு பெரிய மரியாதை, அவ மூலமா அவ மாமியாருக்கு மாலை மரியாதை. அப்போ நான் மட்டும் என்ன தொக்கா? மா, மரியாதையெல்லாம் கேட்டு வாங்க கூடாது. கண்டுக்காத விடு. அப்படியே பிரச்சனை பாரு. வந்தாலும் வேணும்னே நான் அவமானப்படுத்திட்டு இருக்கான்னு சொல்றேன். நீ என்னடா கண்டுக்காம இருன்னு சொல்ற? இப்ப அந்த ஆளை என்ன பண்ண போறேன்னு பாரு. மா, இப்ப என்ன பண்ண போற? அவரு வாயாலேயே நம்மள கௌரவப்படுத்துற மாதிரி எப்படி செய்ய போறேன் பாரு. அம்மா, அந்த பெருசு
எமோஷனல் ஆகுற மாதிரி ஏதாச்சும் பண்ணு. என்ன இப்படி தயங்குறீங்க? எங்களுக்கு வேலை எதுவும் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைங்களா? இல்ல நான் ஏதாவது உங்களை தப்பா கேட்டுட்டேனா? நீ கேட்டதெல்லாம் சரிதான். ஆ. நீங்களும் நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே. உன் கவலை என்ன? உங்களுக்கும் ஏதாவது பொறுப்பான வேலை கொடுக்கணும், அவ்வளவுதானே? ஆமா ஆமா. எதுக்கு உனக்கு மனசங்கடம்? நீங்களே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு அருமையான பொறுப்பை கொடுக்க போறேன். கொடுங்க. என்ன வேலைன்னு சொல்லட்டுமா? கண்டிப்பா ஐயா. எந்த வேலையா இருந்தாலும் சொல்லுங்க, அதை எங்க வீட்டு வேலையா நினைச்சு இழுத்து போட்டு செய்வோம். அப்படியா ராசாத்தி? ஆ. அப்ப சரி. அமுதா, நீ என்ன பண்ணு, அதோ அங்க இருக்கு பாரு கோலி சோடா, அத பார்த்து பக்குவமா உடைச்சு நம்ம சொந்த பந்தத்துக்கெல்லாம் கொடு. அம்மாடி ஆர்த்தி, நீ என்ன பண்ணணும், அம்மாவுக்கு ஒத்தாசையா கலர் சோடாவுக்கு பக்கத்துல இருக்கிற மிக்சரையும் ஜாங்கிரியும் ஒரு தட்டுல வச்சு எல்லாருக்கும் கொடு. என்ன வானதி, நான் கொடுத்த பொறுப்பு சரிதானே? வந்தவங்களை உபசரிக்கிறது நல்ல விஷயம் தானேப்பா. நீங்க சரியாதான் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் என்ன, அம்மாவும் பொண்ணு ஏன் சும்மா நிக்கிறீங்க? உடனே பொறுப்பை ஏத்துக்கிட்டு விருப்பு வெறுப்பு இல்லாம எல்லாருக்கும் சோடாவும் மிக்சரும் சரி சமமா கொடுங்க. போங்க போங்கம்மா. நீங்க என்ன மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கும் ஒரு வேலை வேணும்ல? விளையாட்டு போட்டிகள் நடைபெற இருப்பதால் அதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் தங்கள் பெயர்களை விழா கமிட்டியிடம் தங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளவும். என்ன இது? அம்மா, என்னம்மா இது? இவ்ளோ பெரிய கல்ல ஆளுங்க நடக்கிற இடத்துல போட்டு வச்சிருக்காங்க. இத்தனை பேர் இருக்காங்களே, யாராச்சும் இதை ஓரமா தூக்கி போடுறாங்களான்னு பாரு. ஆமாடி. அம்மாடி, நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண கல் இல்ல, இளவட்ட கல்லு. இளவட்ட கல்லுனா? இளவட்ட கல்னா சாதாரண கல் இல்லடி, இத வீரத்தோட அடையாளமா சொல்லுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் ஆம்பளைங்க எவ்வளவு வீரமானவங்கிறத நிரூபிக்க காலை அடக்க சொல்லியும் இந்த மாதிரி இளவட்ட கல்ல தூக்க சொல்லியும் தான் முடிவு பண்ணுவாங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இளவட்ட கல்ல ஆம்பளைங்க தூக்குறது இல்லம்மா. காலங்காலமா இங்க பொம்பளைங்க தான் ஒத்தையில இந்த கல்ல தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு காலம்மா. இந்த காலத்துல பொண்ணுங்களால இதெல்லாம் முடியவே முடியாது. ஏன் முடியாது? நிச்சயமா முடியாதும்மா. நீங்க சொல்ற மாதிரி ஒரே ஆளா நான் இந்த கல்ல நாளைக்கு தூக்கி காட்டுறேன். இது ஒண்ணும் விளையாட்டு கிடையாது. உன்னால முடியாதும்மா. நீங்க முடியாதுன்னு சொல்றத நான் முடிச்சு காட்டுறேன். நாளைக்கு எல்லார் முன்னாடியும் நான் இந்த கல்ல தூக்குறேன். ஆர்த்தி, நீ இப்படி தைரியமா பேசுறதெல்லாம் என்னமோ. அம்மா, நான் தான் தைரியமா சொல்றேன்ல, கண்டிப்பா இந்த கல்ல நான் தூக்கி காட்டுவேன். சரிம்மா, நாளைக்கு பாத்துக்கலாம். முதல்ல போட்டி நடக்கிற இடத்துக்கு போலாம் வாங்க. நம் திருவிழாவில் முதலாவதாக நடக்க இருக்கும் போட்டி சோடா பாட்டிலில் தண்ணி நிரப்பும் போட்டி. இந்த போட்டியோட விதிமுறை என்னன்னா, ஒரு இடத்துல வாளியில தண்ணி நிரப்பி வச்சிருப்போம். அதுக்கு நேர் எதிரில் காலியான சோடா பாட்டில் வச்சிருப்போம். இந்த போட்டியில கலந்துக்க போறவங்க தனித்தனியா கலந்துக்காம கட்டாயமா அவங்களுக்குன்னு ஒரு துணையோட இந்த போட்டியில கலந்துக்கணும். அதாவது 2 பேரா தான் இந்த போட்டியில விளையாட முடியும். ஒருத்தர் வாளியில இருக்கிற தண்ணிய அவர் கையால கொண்டு வந்து அந்த பாதி தூரத்துல இருக்கிற இன்னொருத்தர் அவர் கையால வாங்கி அந்த சோடா பாட்டில்ல ஊத்தணும். போட்டி நேரம் முடியறதுக்குள்ள எந்த அணி சோடா பாட்டில்ல சீக்கிரமா தண்ணி நிரப்புறாங்களோ அந்த அணி தான் போட்டியில ஜெயிச்சவங்க.
இந்த போட்டியில கலந்துக்க விருப்பம் உள்ளவங்க உடனடியா வந்து விழா கமிட்டியில உங்க பேரை பதிவு பண்ணி- போட்டிக்கு பேர் கொடுத்தவங்க எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா வாங்கப்பா. அது யாருப்பா இன்னும் ஒரு அணி மட்டும் வராம இருக்கிறது? ராஜேஸ்வரி வானதி எங்கம்மா இருக்காங்க? சீக்கிரமா வாங்க, நேரமாகுது. போட்டியில பேர் கொடுத்து இன்னும் வராம இருந்தா என்ன அர்த்தம்? வாங்க. திரு ராஜேஸ்வரி அம்மா அவர்கள் அவசரமாக அலுவலக வேலையின் காரணமா வீடியோ கால் பேச இருப்பதால் போட்டியில் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. எங்க ஊர் திருவிழாவுக்கு வந்துட்டு இங்க நடக்கிற போட்டி எல்லாத்துலயும் அவங்க கலந்துக்காம இருந்தா நல்லா இருக்காது இல்லையா? அதனாலதான் உங்க 2 பேருடைய பேரையும் எங்க ஐயா கொடுத்தாரு. என்னங்க, நான் பண்றத நல்லா பாத்துக்கோங்க. நான் என்ன பண்றனோ அதை அப்படியே பண்ணுங்க, சரியா? ம். இந்த கை இப்படி புடிச்சுக்கோங்க, இந்த கை இங்க. நீங்க இப்படி பாக்காதீங்க. நீதானே வானதி பார்க்க சொன்ன? பார்க்க சொன்ன, ஆனா நீங்க என்ன அப்படி பாக்குறீங்களே? எப்படி? அப்படி அப்படின்னா சில விஷயங்கள் எல்லாம் அப்படி சொல்ல முடியாதுங்க. எப்படி? எங்க இங்க பாருங்க, நீங்க பாக்குறதே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க இப்படியே குறுன்னு பார்க்காம கொஞ்சம் சாதாரணமா பாருங்க. சாதாரணமான எப்படி? இப்படி சாதாரணமா. நீங்க பாக்குறதே ஏதோ மாதிரி இருக்கு. சரி, அப்ப நான் பாக்கல. ஆனா பார்க்காம எப்படி சிலம்பம் கத்துப்பீங்க? அப்ப நான் ஒத்த கண்ணால பாக்கவா? ஏங்க, நீங்க இந்த மாதிரி விளையாடுறத விட்டுட்டு முதல்ல சிலம்பம் கத்துக்க பாருங்க. இப்போ சிலம்பத்தை ரொம்ப கீழே பிடிக்க கூடாது. ஒரு அளவுக்கு மேல புடிச்சிட்டு, ஒரு ஜான் இங்க புடிச்சிட்டு, உங்களோட இடது கால் இருக்குல்ல, இந்த காலம் இதை இப்படி வைங்க. இப்படி நல்லா இப்படி வைங்க. இப்போ இப்படி சுத்தி, இப்படி இப்படி படகு ஓட்டுற மாதிரி. அப்படியேதான். இன்னும் 2 ஸ்டெப் தான். சுத்துங்க. இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த பக்கமும் 2 பக்கமும் சுத்துங்க. நம்ம வீட்டு சார்பா சிலம்பம் விளையாட யாரும் இல்லையேன்னு நினைச்சேன். நீங்க வந்துட்டீங்க. என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்பா, போட்டி ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம்யா. இப்ப நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியமான விளையாட்டான சிலம்பாட்டத்தை இப்ப பார்க்க போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வீரர்கள் கலையரங்க போறாங்க. கண்டிப்பா எல்லாரும் ஆரவாரமா கரகோஷம் பண்ணி அவங்களுக்கு ஜோரா ஒரு கை தட்டுங்க, கை தட்டுங்க. போங்க மாப்பிள்ள, போங்க. வருஷம் சிலம்பாட்டத்துல பரிசுகளை அள்ளி குவிச்சுக்கிட்டு இருந்த நம்ம வேலுச்சாமி மகன் திரு வெங்கடேசன் அவர்களும் சாமி கண்ணையாவோட மருமகனாகிய திரு கார்த்திக் அவர்களும் இந்த
இந்த சிலம்ப போட்டியில கலந்துக்கிட்டு இன்னைக்கு நம்மள மகிழ்விக்க போறாங்க. மாப்பிள்ள நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஐயா வாங்க. என்ன மாப்பிள்ள அப்படி பாக்குறீங்க? அது குரு வணக்கம். உங்க குரு யாரோ அவங்கள நினைச்சுக்கிட்டு நீங்க குரு வணக்கம் வைங்க. பாரதி இங்க வா. என் பொண்ணுதான் உங்களுக்கு குருவா மாப்ள? ஆண்டவா, அடிங்க மாப்ள, அடிங்க. அப்படிதான் அடிங்க மாப்ள, அடிங்க அடிங்க. அப்படிதான் மாப்ள. மாப்ள அப்படிதான் விட்டுறாதீங்க. கமான் கமான் வானதி. தூக்குமா தூக்குமா, உன்னால முடியும். தூக்கு 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 தூக்கு. தூக்குமா தூக்கு தூக்கு. என்னடி கல்ல தூக்குறா? தூக்குமா தூக்குமா. அப்படிதான் தூக்கு. அடுத்ததான் நம்ம சரி ஐயா, இங்க வாங்க ஐயா. வருஷா வருஷம் இந்த ஊர்ல இருக்கிற முக்கியமானவங்களுக்கு எல்லாம் கோயில் சார்பா கிடைக்கிற ஊர் மரியாதை இந்த வருஷம் என் குடும்பத்துக்கும் கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஐயா என்னங்க ஐயா, எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி சொன்னா எப்படி? உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. இந்த கோவில்ல பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யணும்னா அதுக்கு இந்த ஊர்ல முக்கியமான தலைக்கட்டா இருக்கணுங்கிறத தாண்டி அவங்க பேரு சொல்ற மாதிரி அவங்களுக்கு அடுத்தபடியா ஒரு சந்ததி இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப வாரிசே இல்லாத உங்களுக்கு எப்படிங்கயா இந்த மரியாதையை செய்ய முடியும்?
நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு அப்புறமா உங்க வழியில இந்த சாமியை கும்பிட யார் இருக்காங்க சொல்லுங்க. உங்களுக்கும் இந்த கோவிலுக்கும் உங்க வம்சத்துக்கும் உள்ள தொடர்பே விட்டு போயிடும். நீங்களோ தனி ஆளு. இப்ப திடீர்னு உங்க குடும்பத்துக்கு முதல் மரியாதையை செய்யணும்னு சொல்றீங்க. நீங்களே இப்படி பேசலாமா? நீ சொல்றதெல்லாம் சரிதான் வேலுச்சாமி. இத்தனை வருஷம் வேணும்னா நான் தனியாளா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு எனக்குன்னு நான் ஒரு குடும்பத்தோட இங்க வந்து நிக்கிறேன். இதோ இதுதான் என் குடும்பம். இதோ நிக்கிறாளே வானதி, இவதான் என் பொண்ணு. வானதி என் பொண்ணு, கார்த்திக் என் மாப்பிள்ள. இப்ப சொல்லுங்க, நான் தனியாளா? சாமி கண்ணையா, வாய் வார்த்தையால உங்க பொண்ணு மருமகன்னு சொல்றதெல்லாம் உங்க ரத்த சொந்தம் ஆயிர முடியுமா? நீங்க திடீர்னு யாரையோ கூட்டிட்டு வந்து இதுதான் என் குடும்பம், இதுதான் என் பொண்ணுன்னு சொன்னா அதை நாங்க எப்படி ஏத்துக்க முடியும்? நான் ஒன்னும் சும்மா அவங்களை இங்க கூட்டிட்டு வரலையா. நான் பெத்த பொண்ணு என்கிட்ட வந்து சொன்னதுனாலதான் இன்னைக்கு அவ சார்பா வானதிய இங்க கூட்டிட்டு வந்து நிறுத்திருக்க. என்னன்னு சொல்றீங்க? என் பொண்ணு என் கனவுல வந்து. ஐயா, இதுக்கு மேல எப்படியா ஏத்துறது? நீங்க கொடுத்து அனுப்புற இவ்வளவுமே அடுத்த பொங்கல் வரைக்கும் வரும். ஒருவேளை அவங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்பட்டா நாமளே நேர்ல போய் கொடுத்து வந்துடலாம்யா. அதுவும் சரிதான் பாண்டி. சரி சரி போ. வாங்க. என்னன்னு இதெல்லாம்? எல்லாம் நம்ம தோட்டத்துல விளைஞ்சதுதான் தம்பி. என்னடி இது? இந்த ஆளு பாட்டுக்கு ஒரு காய்கறி கடையே வண்டிக்குள்ள ஏத்திட்டு இருக்காரு. போற போக்க பார்த்தா ஊரை காலி பண்ணிட்டு இவரும் நம்ம கூடயே வந்து தங்கிட்டு வரோம். மா, அவருக்கே அந்த மாதிரி எல்லாம் யோசனை இருக்காது. நீயா தேவையில்லாம ஏதாச்சும் சொல்லி அவரை கிளம்ப வச்சிடாத. கொஞ்சம் பேசாம இருமா. வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை வெறுங்கையோட அனுப்பக்கூடாது இல்லையா? அதான் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வைக்க சொன்னேன். எல்லாரும் இன்னும் 2-3 நாள் இருந்துட்டு போனா நல்லா இருக்கும். ஆனா உடனே கிளம்பணும்னு சொல்றீங்களே. நாங்களும் எவ்வளவு நாளைக்கு தான் இங்கே இருக்க முடியும்? வந்ததுக்கு நல்லபடியா சாமியை கும்பிட்டாச்சு. ஆமாம். கம்பெனி வேலையெல்லாம் அப்படி அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். அத போய் கவனிக்கணும்ல. அதுவும் சரிதாம்மா. அதனாலதான் நானும் உங்களை கட்டாயப்படுத்தல. நீங்க எல்லாம் வந்ததுல ரொம்ப சந்தோஷம்மா. இந்த மாதிரி அடிக்கடி நீங்க எல்லாரும் இங்க வரணும். கண்டிப்பாயா. அண்ணே, நீங்க எல்லாரும் அந்த கார்ல வந்துருங்க. நாங்க இந்த கார்ல வந்துடுறோம். சரிம்மா. வானதி, நீயும் மாப்பிளையும் போற கார்லயே நானும் வந்துடுறேம்மா. சரிப்பா. அப்பா, நாங்க கிளம்புறோம்ப்பா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஊர் திருவிழாவுல நான் தலை நிமிந்து மனசு நிறைஞ்சு நின்னு இருக்கம்மா. அது எல்லாமே ஒன்னாலதான். ரொம்ப நன்றிம்மா. என்னப்பா நீங்க பெரியவர். நீங்க போய் பெரியவங்க சின்னவங்கிறதெல்லாம் வயசுல இல்லம்மா, மனசுலதாம்மா இருக்கு. மனசளவுல நீதான் எங்க எல்லாரையும் விட பெரியவர். அதுக்காக வாக்கப்பட்டு வந்தவளை நீங்க ஒதுக்கி வைக்கலாமா? சொல்லுங்கம்மா. அவ தப்பே செஞ்சிருந்தாலும் அத மன்னிச்சு நீங்க தாம்மா அவளை ஏத்துக்கணும். உங்களுக்கு அப்புறமா குடும்பத்தை தாங்கி நிறுத்துற பொறுப்பு அவளுக்கு தானம்மா இருக்கு. அவதான குடும்பத்தோட ஆணி வேர். அது புரியாம அவளை ஒதுக்கி வைக்காதீங்கம்மா.
நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவளை வீட்டுக்குள்ள சேர்க்க பாருங்கம்மா. போயிட்டு வாங்க. திருவிழாவுக்கு மைக் செட் போட்டதுல இருந்து சாமி அலங்காரம் பண்ற வரைக்கும் யார் யாருக்கு எவ்வளவு தொகை கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்து இன்னைக்கு செட்டில் பண்ணியாச்சியா. எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷ திருவிழா ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. உண்மைதான் ராமசாமி, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. கோயில் சார்பா நடத்தின போட்டியில நான் கலந்துகிட்டதுல இருந்து கடைசியா வானதி சாமியாடி முடிச்ச வரைக்கும் இந்த வருஷம் நடந்த ஒவ்வொரு விஷயமும் மனசுக்கு அவ்வளவு நிறைவா இருந்தது. நாங்களும் அது விஷயமா தான் பேச வந்தோம். எது விஷயமா? அதுதான்யா, அந்த வானதி பொண்ணு சாமி ஆடினத பத்தி. என்னோட இத்தனை வருஷ அனுபவத்துல நம்ம வகைராவை தவிர வெளியாளுக யாரும் வந்து சாமி ஆடி பார்த்தது கிடையாது. ஆனா அதையும் மீறி நீங்க கூட்டிட்டு வந்த வானதி பொண்ணு மேல சாமி இறங்குதுன்னா அப்போ அவ கண்டிப்பா வெளியாளா இருக்க முடியாதுங்க ஐயா. அவ நம்ம ரத்தமா தாயா இருக்க முடியும். எனக்கெனவோ அந்த வானதி நம்ம பொண்ணா இருக்குமோன்னு தோணுதுங்கய்யா. நம்ம சாமியே அந்த பொண்ணு மேல இறங்கி அருள்வாக்கு சொன்னதால கண்டிப்பா அந்த பொண்ணு இந்த மண்ணை சார்ந்த பொண்ணாதாயா இருக்கணும். எங்களுக்கு என்னமோ அது நம்ம வகைராவை சார்ந்த பொண்ணு மாதிரிதாயா தோணுது. யோசிச்சு பாக்குறப்போ எனக்கும் அப்படிதான் தோணுது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நம்ம தலைக்கட்டு எந்தெந்த ஊர்ல எல்லாம் இருக்காங்களோ அவங்க கிட்ட எல்லாம் இந்த விஷயத்தை பத்தி சொல்லி விசாரிங்க. நானும் வானதி இருந்த ஆசிரமத்துல விசாரிக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே இப்படி ஒரு யோசனை வந்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே அந்த வானதி யாருங்கிறத தெரிஞ்சு நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்த நேரம் இனிமே நம்ம குடும்பத்துல எல்லாம் நல்லதே நடக்குன்னு எனக்கு தோணுதுமா. ரொம்ப சந்தோஷமா. நீங்க வந்த விஷயத்த ராஜி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ரெண்டு மாசம் கழிச்சு திரும்பவும் நம்ம இந்த வீட்டுக்குள்ள வர பாக்கியும் இன்னைக்கு தாங்க நமக்கு கிடைச்சிருக்கு. இதுக்காக தாம நான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். சரி, தப்பை எல்லாம் தாண்டி என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுல இருக்கதாமா அவளுக்கு மரியாதையா இருக்கும். பெத்தவங்களுக்கு அதாமா சந்தோஷமா இருக்கும். நீ மாப்பிள்ளையோட திரும்பவும் இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் என் மனசே நிறைஞ்ச மாதிரி இருக்கு. சம்பந்தி சொன்ன மாதிரி அந்த சாமி உன் மேல இறங்குன நேரம் இனிமே உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்குமா? ஆனா சும்மா சொல்லக்கூடாது ராஜி. உனக்கும் மருமகளுக்கும் ஏக பொருத்தம். நீ ஒரு விஷயத்த நினைப்ப, அத உடனே செஞ்சிடறா பாத்தியா? இதெல்லாம் நீ மனசுல நினைக்கிறதுனால அவளுக்கு தெரிஞ்சிருந்தா, இல்ல அவ செய்ய போறான்னு தெரிஞ்ச அதை நீ நினைக்கிறியான்னு எனக்கு புரியல ராஜி. எப்பவும் நம்ம மனசை புரிஞ்சு நடந்துக்கிற ஆட்கள்லாம்
அமையறது ரொம்ப கஷ்டம் ராஜி. எந்த காரணத்துக்காகவும் அப்படிப்பட்டவங்களை நம்ம இழந்துடக்கூடாது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இன்னும் இந்த மாதிரி என்னென்ன கொடுமையெல்லாம் பார்க்கணும்னு என் மண்டையில எழுதிருக்கோன்னு தெரியல. போற போக்க பார்த்தா அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. அப்புறம் நம்ம அவுட் ஹவுஸ்க்கு தான் போகணும்னு ஒரு பேச்சுக்கு தான் அன்னைக்கு சொன்னேன். ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் நிஜமாயிரும் போல இருக்கேம்மா. கல்யாணமாகி முதல் முறையா 2 பேரும் வீட்டுக்குள்ள வரீங்க. 2 பேரும் வலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்க. அண்ணி என்னடா? ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. ஸ்வேதா, எதுக்கு இப்ப தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்? ஏதோ நம்ம போதாத காலம், நடக்க கூடாததெல்லாம் நடந்து போச்சு. அதனால அது எல்லாம் மறந்துட்டு இனிமே எப்பவுமே நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுதான் எங்களோட ஆசையே. அது கண்டிப்பா நடக்கும். 2 பேரும் வலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்க. நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்களா? நாங்க இங்க இருக்கும்போது நீ எப்படி சந்தோஷமா இருக்கேன்னு நாங்களும் பாக்குறோம். எல்லாம் அம்மா மேல இருக்க அக்கறையில தான் சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி இத நானா சொல்லல, டாக்டர் சொன்னதுதான். அப்படியா? எங்க டாக்டருக்கு போன் பண்ணு பாப்போம். நீ சொல்ற அதே விஷயத்த அவர் சொல்றாரான்னு பாக்கலாம். என்ன முழிக்கிற? போன் பண்ணு. என்னங்க, போனை கொடுங்க. போன ஸ்பீக்கர்ல போடு. அவர் என்ன சொல்றாரு நாங்களும் கேட்க வேண்டாமா? சொல்லுமா வானதி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் டாக்டர். வாரம் தவறாம உங்க அத்தையோட ஹெல்த் கண்டிஷனை பத்தி அப்டேட் கேட்டுட்டே இருக்க. இப்ப கூட அதுக்காக தானே கால் பண்ணிருக்க? ஆமா டாக்டர். உங்க அத்தை மறுபடியும் உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்துட்டு தான் கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா. அவங்க மேல அக்கறை எடுத்துக்கிற ஒரு ஆளு அவங்க பக்கத்துல இருக்கிறது அவங்களுக்கு தானே நல்லது. நான் லாஸ்ட் வீக் சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். அவங்க நேரத்துக்கு சாப்பிடுறது இல்லம்மா, அடிக்கடி ஹோட்டல்ல வேற வாங்கி சாப்பிடுறாங்க. என்ன சொல்றது, பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எதுவுமே நார்மலாவே இல்ல. நீதான் அவங்க மேல அக்கறை எடுத்து இதெல்லாம் பாத்துக்கணும். நீ செய்வ வானதி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க அப்படி இப்படின்னு அடம் பிடிச்சாலும் குழந்தைக்கு ஊட்டி விடுற மாதிரி ஊட்டி விட்டுரு. நீ வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் ராஜேஸ்வரி மேடம் 5 கிலோ வெயிட் குறைஞ்சிட்டாங்க. இன்னும் 2 வாரத்துல அவங்க நார்மல் வெயிட்டுக்கு வரணும். அதுதான் அவங்க ஹெல்த் கண்டிஷனுக்கு ரொம்ப நல்லது. புரிஞ்சுதாமா? சப்போஸ் உனக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு போன் பண்ணுமா. நான் வச்சிட்டுமா? ஓகே டாக்டர். என்னங்க, குரு பிரசாத்ங்க. என்னங்க, நம்ம சரிகமப்பா நிகழ்ச்சி இருக்குல்ல, அதுல இவருதாங்க பாட்டு பாடுவாரு. அக்கா, என்ன வர வச்சதே அவர்தான்க்கா.
அவர்கிட்ட போய் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன என்னைய பாத்துட்டு இருக்க? உனக்கு குரு ரொம்ப பிடிக்கும் தானே? பிடிக்கும். அப்ப பேச அவர்கிட்ட. நல்லா இருக்கீங்களாக்கா? நான் நல்லா இருக்கேன். சரி நீங்க உட்காருங்க, நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். இது குடிக்க எடுத்துட்டு வரியா? இங்க வா. இவ்வளவு கிராண்டா ஒரு டின்னரே செட் பண்ணி வச்சிருக்கேன். இதை விட்டுட்டு நீ உள்ள போய் என்னத்தை குடிக்க கொண்டு வர போற? நீங்க 2 பேரும் முதல்ல உட்காருங்க. குரு நீங்க உட்காருங்க, நான் உங்க 2 பேருக்கு எடுத்து வைக்கிறேன். நீ உட்காரு. உட்காருங்க குரு, உட்காரு. சாப்பிடலாமா? நான் வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டேன். அப்படியா? ஆமா ப்ரோ. அப்போ ஜூஸ் ஆச்சும் குடிங்க. என்ன? ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. குரு பிரசாத், இது உங்களுக்காக நான் கொடுக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். வாங்க சார். என்ன சார் இது? இது உங்க கேரியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிட்டார் என்ன, இதை வாங்கிக்கோங்க. படுதி. ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்படி ஒரு கிஃப்ட உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் கூப்பிட்டதும் நீங்க உடனே வருவீங்கன்னு நானே எதிர்பார்க்கல. அது நடக்கலையா? அப்படிதான் எல்லாமே. உங்களுக்காக சார் என்னெல்லாம் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்களாக்கா? உண்மையிலே நீங்க ரொம்ப லக்கிக்கா. உங்களை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் கிளம்புறேன். ஒரே நிமிஷம், அவர் கூட சேர்ந்து ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கலாமா? வடதே இங்க இப்படி வா. அலாரம் அடிச்சது கூட தெரியாம நல்லா தூங்கிட்டேங்க. மணி 7 ஆயிடுச்சு. நீங்க எந்திரிக்கும் போதே என்னை எழுப்பி விட்டுருக்கலாம்ல. அதனால என்ன ராஜி, இன்னைக்கு தான் நீ ஆபீஸ்க்கு போகல, அப்புறம் என்னம்மா? நான் ஆபீஸ்க்கு போகலன்னு சொன்னதே வீட்ல நிறைய வேலை இருக்குங்கிறதுனால தாங்க. இன்னைக்கு சஷ்டிங்க. வழக்கமா சஷ்டி அன்னைக்கு காலையில விளக்கேத்தி பிரசாதம் செஞ்சு பூஜை பண்ணுவேன்ல, உங்களுக்கு தெரியாதா? என்ன புதுசா கேக்குறீங்க? இன்னைக்கு சஷ்டின்னு எனக்கு தெரியாது இல்ல, அதனாலதாம்மா கேட்டேன். ராகு காலம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நான் பூஜை ஆரம்பிக்கணுங்க. இன்னைக்குன்னு பார்த்து எப்படிதான் நான் இவ்வளவு நேரம் தூங்கினேனே தெரியல. ஐயோ முருகா. சரி நான் போய் முதல்ல ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். இரு ராஜி, ஒன்னும் இல்ல. வழக்கமா நீ செய்யற சஷ்டி பூஜைக்கு வேலை அதிகமா இருக்கும். அவ்வளவு வேலையை நீ ஒரு ஆளா செய்யணுங்கிறதுக்கு என்ன கட்டாயம் இருக்கு? வீட்டுல இருக்கிற சின்னஞ்சிறுசன் கிட்ட வேலையை பிரிச்சு கொடுக்க வேண்டியதானே? இல்லனா யாராவது ஒருத்தர்கிட்ட மொத்தமா பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியா சாமி கும்பிடலாம்ல. அதெல்லாம் சரியா வராதுங்க. பூஜை விஷயத்துல யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்ல. ஆர்த்தி என்னைக்காவது பூஜரும் போய் விளக்கேத்தி பாத்திருக்கீங்களா? என்னை விட்டா இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு இந்த வீட்ல யாரும் கிடையாது. நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். शुभनिधिपदये नमो नमः। ॐ नरपतिपदये नमो नमः।
ஸ்வேதா, நீ பண்ண பூஜை அம்மா ஏத்துக்கிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட உன்னையே அம்மா ஏத்துக்கிட்ட மாதிரி தானே. நான் தான் சொன்னேன்ல, நாம இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாலே அம்மாவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். அண்ணி, இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு தானே தேங்க்ஸ் சொல்லணும். காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பூஜை அறையை சுத்தம் பண்ணி பிரசாதம்லாம் செஞ்சு விளக்கேத்தி பூஜைக்கான எல்லா ஏற்பாடையும் செஞ்சது நீங்க. ஆனா இது எல்லாத்தையும் நான் செஞ்ச மாதிரி. ஆத்தி, இப்படி உட்காந்து போன்ல கேம் விளையாடிட்டு இருக்கியே, அங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? என்ன நடக்குது? டீட்டெயிலா சொல்லு. ஆமா, உனக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்லிட்டு இருக்கணுமா? என்ன பாக்குற? அந்த அபி ஜீவா கிட்ட நடந்துக்கிற விதமே சரியில்லை. என்ன சரியில்லை? எதுவுமே சரியில்லை ஆர்த்தி. அவ பேசுற விதம், நடந்துக்கிறதெல்லாம் எனக்கு எதுவுமே சரியில்லை. நான் இத நேரடியாவே அவகிட்ட சொல்லிட்டேன். ஆனா அவ அத கேக்குற மாதிரியே தெரியல. ஒரு பொண்ணா இருந்து இன்னொரு பொண்ணை பத்தி தப்பா பேசக்கூடாதுதான். அதனாலதான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் நம்ம ஜீவாவை கண்டிச்சு வை. கொஞ்சம் நிறுத்துறியா? நீ அட்வைஸ் பண்ற அளவுக்குலாம் நானும் ஜீவாவும் ஒன்னும் புத்தி கெட்டு போல. நான் அப்படி சொல்லல ஆர்த்தி, கொஞ்சம் கவனமா இருங்கன்னு தான் சொல்றேன். வெயிட், ஜீவா என்ன குழந்தையா? கவனக்குறைவா நடந்து கால் தடுக்கி கீழே விழுறதுக்கு. யானைக்கும் அடி சறுக்கும்னு சொல்லுவாங்க. நீ கேள்விப்பட்டது இல்லையா ஆர்த்தி? கொஞ்சம் நிறுத்துறியா? போ, போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. சரி ஆர்த்தி, நான் இனிமே இதை பத்தி பேச மாட்டேன். கண்ணுக்கு எதிர நடக்கிறத பார்த்து கண்டுக்காம போக எனக்கு மனசு வரல. அதனாலதான் உன்கிட்ட வந்து சொன்னேன். நான் ஏன் சொல்றேன்னு கூட உனக்கு புரியலையா? அம்மா தாய், உன்னை போன சொன்ன. ஏன்னா நான் அவரை நம்புறேன் அத்தை. நீ இப்படி சொல்றத கேக்குறதுக்கு சந்தோஷமா தான் இருக்க. ஆனா கவனமா இரு. எனக்கு அபி மேலயும் நம்பிக்கை இருக்கு அத்தை. இதையும் கேக்குறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆர்த்தி. ஆனா ஜீவா மேல நீ இன்னும் அக்கறை எடுத்துக்கணும். நீ அவன் பக்கத்துல இருக்கணும். நீ அவனுக்கு ஆறுதலா இருக்கணும். நீ அவனுக்கு. அத்தை, நான் அப்படிதான் இருக்கேன். இல்ல ஆர்த்தி, நீயும் சரி உங்க அம்மாவும் சரி அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. உங்களுக்கு தெரியலனா நான் என்ன பண்ண முடியும்? நீ நல்லபடியா நடந்திருந்தா ஜீவா ஏன் உன்னை பெல்ட்டால் அடிக்கணும்? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்காத ஆர்த்தி. தெரியும். இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். நடக்க கூடாத விஷயங்கள் எல்லாம் நடந்துடக்கூடாது ஆர்த்தி. அது உன் கையில தான் இருக்கு. போ. கொண்டாடணும். கண்டிப்பாங்க சம்பந்தியம்மா, உங்க மனசு போல நல்லா கொண்டாடலாம். கார்த்திக், வானதி, ஜீவா, ஆர்த்தி எல்லாருக்கும் என்னென்ன செய்ய போறோம், எப்படி இந்த பொங்கலை கொண்டாட போறோன்னு இப்பவே பேசலாம் ராஜி. ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டா அதுக்கான முதல் தேவையே புது ட்ரெஸ் எடுக்கிறதாங்க. ட்ரெஸ் எடுக்க எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, அதை நான் கொடுக்கறேன். இன்னும் எல்லாம் அமைதியா இருக்கீங்க. ஜீவா, உனக்கு ஆர்த்திக்கும் ட்ரெஸ் எடுக்க எவ்வளவு ஆகுன்னு சொல்லு. நீ சொல்லுமா. எனக்கும் அவருக்கும் ட்ரெஸ் எடுக்க 10,000 ரூபாய் போதும் அத்தை. 10,000 ரூபாய் போதுமா? சம்பந்தியம்மா, பொங்கலுக்கு புது துணி தானுங்க. அதுக்கு எதுக்கு வீணா காசு செலவு பண்ணி ஆடம்பரமா எடுக்கணும்னு ஆர்த்தி நினைக்கிறா போல இருக்குங்க.
வானதி நீ சொல்லுமா, உனக்கு எவ்வளவு வேணும்? எனக்கு 10,000 பத்தாதுப்பா. சொல்லுமா, ஏன் யோசிக்கிற? உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு. ஒரு 5 இருந்து 6 லட்சம் தேவைப்படும்பா. அம்மா, நான் 10,000 ரூபாய்னா அவ 5 இருந்து 6 லட்சம் கேக்குறான். அதாண்ட எனக்கும் ஒண்ணு புரியல. இவ என்ன இந்த பொங்கலுக்கு ஆரம்பிச்சு அடுத்த பொங்கல் வரைக்கும் துணி எடுத்துக்கிட்டே இருக்க போறாளா? இவ்ளோ கேக்குறா? Dress எடுக்கிறது போக பொங்கலுக்கு மத்த செலவெல்லாம் இருக்கும்ல, அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு சொல்லுங்க, அதையும் சேர்த்தே கொடுத்துறேன். அம்மா, இந்த தடவை நான் வானத்துக்கு முன்னாடி முந்திக்கிறேன் பாரு. கேளு. அத்தை, பொங்கல் செலவுக்கு எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல தேவைப்படும். சரிம்மா. ட்ரெஸ்ஸுக்கே 5 இருந்து 6 லட்சம் ஆகுறப்போ பொங்கல் கொண்டாடுறதுக்கு எப்படியும் 8 இருந்து 10 லட்சம் ஆகும்பா. ஏய், என்ன நீ விளையாடுறியா? 8ங்கிற 10ங்கிற நீ பாட்டுக்கு அடுக்கிக்கிட்டே போற. ஒரு பானை பொங்கலுக்கும் 2 கரும்புக்கும் உனக்கு 10 லட்சம் ரூபாய் ஆகுமா? சம்பந்தி, 2 பேரும் என்ன கேட்டாங்களோ அந்த பணத்தை நான் கொடுத்துறேன்.